இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்றைக்கு தேதி வந்து 6ஆம் தேதி 10வது மாதம் 2011 வியாழக்கிழமை. மலேசிய நேரம் வந்து 6:27. இந்த நேரம் பிரகாரம் இப்போ ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டில் எந்தெந்த கரன்சியில் நம்ம ட்ரேட் பண்ணலான்னு பார்க்குறோம். அதற்கு முன்பதாக இப்போ பொதுவாக ஒரு மாதம் ஆரம்பத்தில், அது எந்த மாதமாக இருந்தாலும் சரி, அந்த மாதத்தின் முதல் வாரத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமையில் ஒரு பெரிய நியூஸ் ஒன்று வரும். ஏற்கனவே ட்ரேடர்ஸுங்களுக்கெல்லாம் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா 8:30 AM அப்படின்னா இது வந்து யூஎஸ் டைமு. அப்படின்னா மலேசிய டைம் வந்து 8:30 மணிக்கு இரவு இந்த நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்ச் ஏற்படும். ஆக இந்த நியூஸுக்காக பெரும்பாலும் இந்த மார்க்கெட் வந்து இந்த இன்றைய நாளில் இருந்து சில கரன்சி வந்து புதன்கிழமையிலிருந்தே அது வந்து அப்படியே ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட்டில் வந்து இயங்க ஆரம்பிச்சிடும் இந்த நியூஸுக்காக. ஏன்னா இது வந்து இந்த நியூஸ் வந்து தீர்மானம் பண்ணும் அடுத்து இந்த மார்க்கெட் வந்து அதனுடைய எந்தெந்த கரன்சி எங்கெங்கே போகணும் என்ற விஷயத்தை தீர்மானிக்கிறது இந்த நியூஸு. இந்த நியூஸை பற்றி சொல்லும் பொழுது இது வந்து அந்த ட்ரெண்டையே சேஞ்ச் பண்ணுறதுக்கு உள்ள ஒரு வல்லமை பெற்ற ஒரு நியூஸ்னு சொல்கிறாங்க ஃபோரெக்ஸ் ஸ்ட்ரீட்டில் அனுபவசாலிங்க. ஆக நாளைக்கு 8:30 மணிக்கு இரவு 8:30 மணிக்கு எல்லாம் நீங்கள் வந்து இந்த நியூஸை கண்டிப்பாக பார்த்து என்ன நடக்குதுன்னு பார்த்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். அப்படி இந்த நியூஸ் பிரகாரம் இந்த இடத்துல சிவப்பு வந்துச்சுன்னு சொன்னால் யூஎஸ் கரன்சி அந்த நேரத்தில் இருந்து வீக் ஆகுதுன்னு அர்த்தம். அப்படி பச்சையாக வந்துச்சுன்னு சொன்னாக்க யூஎஸ் கரன்சி அந்த நேரத்திலிருந்து ஸ்ட்ராங்காக ஆகும் என்பது கருத்தாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணணும். இருந்தாலும் இப்போதைய நிலவரம் பிரகாரம் நாம் பார்க்கும் பொழுது எந்தெந்த கரன்சியில் வாய்ப்பு இருக்குது என்று பார்க்கும் பொழுது முதலாவதாக கிரேட் பிரிட்டன் பவுண்ட் ஜப்பனீசியன். கிரேட் பிரிட்டன் பவுண்ட் ஜப்பனீசியனை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு இறங்கு முகமாக இருந்து கீழே இந்த பாயிண்ட்டை டச் பண்ணி மேலே ஏறிட்டு இது வந்து ஒரு அப் ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருக்கிற மாதிரி தெரியுது. இதற்கு இடையில் இந்த கரன்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சென்ற வாரத்தில் ஜப்பான் பேங்க் ஆஃப் ஜப்பான் வந்து எனி டைம் வந்து ஒரு இன்டர்வென்ஷன் செய்வேன்னு சொல்லியிருக்கிறாங்க. சென்ற தடவை நடந்த இன்டர்வென்ஷனை விட 3 மடங்கு அதிகமாக இதனுடைய இஃபெக்ட் இருக்கும் என்று கருதுகிறாங்க. ஏன்னா அந்த அமௌண்ட்டும் வந்து 3 மடங்கு அதிகமாக ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ஜப்பான் கரன்சி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆணிச்சுன்னு சொன்னால் அந்த நாட்டுடைய எக்ஸ்போர்ட்டுக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுவதனால அந்த கவர்மெண்ட் வந்து வீக்கனை ஆக்கிறதுக்காக அந்த பேங்க் ஆஃப் ஜப்பானே வந்து இன்டர்வென்ஷன் செய்வாங்க. அப்படி நடைபெறும் பொழுது இது பொதுவாக ஒரு 400-500 பிப்ஸ் வந்து இந்த இடத்துல இருந்து எந்த இடத்துல இன்டர்வென்ஷன் நடக்குதோ அந்த இடத்துல இருந்து ஏறும். பொதுவாக அந்த இன்டர்வென்ஷன் வந்து நம்ம மலேசிய டைம் காலையில் 9 மணிக்கு தான் அது நடக்கும். ஆக லைஃப் ட்ரேடராக இருக்கிறவங்க ஒரு 9 மணிக்கு ரெடியாக இருந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டை வந்து இந்த இடத்துல நீங்கள் மேக் பண்ணலாம். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது ஒரு நல்ல வாய்ப்பில் இருக்கக்கூடிய கரன்சி என்று பார்க்கும் பொழுது கனடா ஜப்பனீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது அப்படியே மேலே ஏறி கிட்டத்தட்ட கீழே வந்துருச்சு இந்த இடத்துக்கு. டெய்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இது நம்ம வந்து H4 பார்த்தோம்னாக்கா ரொம்ப கீழே இருந்து இப்போ மேலே ஏறிக்கொண்டிருக்கு. ஆக இந்த இடங்கள்லாம் வந்து இந்த கரன்சியை பொறுத்த வரைக்கும் தாராளமாக நீங்கள் பாய் பண்ணலாம். அப்படி கீழே இருந்தாலும் அடுத்தடுத்த பாய் போட்டு நீங்கள் வந்து லாபத்தில் வெளியே வரலாம். அடுத்த ஒரு லாபகரமான கரன்சி என்று பார்க்கும் பொழுது கிரேட் பிரிட்டன் பவுண்ட் கனடா. இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேலன்ஸ் கரன்சி. இந்த இடத்துல மேலே டச் பண்ணாலே கீழே இறங்குது. ஆக இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மேலே ஏறிட்டு இந்த இடத்துல டச் பண்ணிவிட்டு வந்து கீழே இறங்கி கொண்டிருக்கு. தாராளமாக இந்த கரன்சியும் நீங்கள் செல் பண்ணுவதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த பாயிண்ட்டை நீங்கள் செல் பண்ணலாம் 1.6116 இதில் செல் பண்ணலாம். அப்படி ரிவர்ஸாக போனாலும் அடுத்தடுத்து செல் போட்டு நீங்கள் வந்து லாபகரமாக இந்த கரன்சியில் நீங்கள் வெளியே வரலாம். அடுத்து அதாவது பொதுவாக இந்த கரன்சியை பொறுத்த வரைக்கும் இங்கே தான் போடணும் இல்லை, ஒரு நல்ல ரிட்ரேஸ்மெண்ட் கிடைச்சோன்னு ஒரு பின்னாடி இது தூரம் வந்தால் கூட இந்த ஏரியாலாம் செல் பண்ணக்கூடிய ஏரியா. ஏன்னா இந்த ட்ரெண்டு வந்து கீழே இறங்குற மாதிரி தெரியுது. இது பொதுவாக இறங்க ஆரம்பிச்சுன்னா பொதுவாக கீழே இது வரைக்கும் வரும். ஆக இந்த இடங்களெல்லாம் செல் பண்ணுவதற்கு ஒரு தகுந்த இடமாக இந்த கரன்சியை பொறுத்த வரைக்கும் இருக்குது. அடுத்து USD கனடா. இந்த கரன்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு இறங்கு முகமாக இருந்த அந்த கரன்சி திடீர்னு யூஎஸ் கரன்சி வந்து ஸ்ட்ராங்காக ஆனதுனால ஒரு தற்காலிகமாக இங்கே மேலே ஏறி இருக்கு.
ஆக இது தற்காலிகமான ஒரு ஏற்றம் தான். இது படிப்படியாக கீழே இறங்குவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த கரன்சியும் இந்த ஏரியாக்கள்லாம் நீங்கள் வந்து செல் பண்ணி நல்ல லாபத்தை எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கரன்சி ட்ரேடிங்கில் இப்போதைய காலகட்டம் மற்ற கரன்சிலாம் எடுத்துக்கொண்டோம்னா இப்போ மாதிரிக்கு கிரேட் பிரிட்டன் பவுண்ட் ஹவுசி, கிரேட் பிரிட்டன் பவுண்ட் யூஎஸ்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ட்ரெண்ட் வந்து ஏற்பட்டிருக்கு. ஒரு 1000 பிப்ஸு 1200 பிப்ஸு கூட யூஎஸ் வந்து ஸ்ட்ரெங்க்தன் ஆகிருக்குது. இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு நான் தனியாகவே ஒரு வீடியோ செய்யலான்னு இருக்கிறேன். இப்போ ஃபோரெக்ஸ் பேசிக் மாதிரி ஃபோரெக்ஸ் இன்டர்மீடியட்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அநேகமாக அடுத்த வாரத்தில் நான் செய்கிறதுக்கு இருக்கிறேன். ஏன் இந்த உலக ரிசெஷன் ஏற்படும் பொழுது ஒரு 3 கரன்சி யூஎஸ், ஜப்பனீஸ் யென், சிஹெச்எஃப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகும். அது என்னன்றதை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக யூஎஸ்டி கனடாவையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சென்ற 2008 யூஎஸ் கரன்சி வந்து ஒரு கிட்டத்தட்ட அந்த ரிசெஷன் டைமில் இந்த 2008 ஒரு குறுகிய காலத்தில் ஒரு 2500 பிப்ஸுக்கும் மேலே ஏறி இருக்கு. அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்போ ஏற்பட்டு கொண்டிருக்கு. இந்த மாதிரியான சம்பவங்கள் ஏன் நடக்குது என்ற விஷயத்தை நான் வந்து உங்களுக்கு ஒரு ஃபோரெக்ஸ் இன்டர்மீடியட் 1ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ செஞ்சு உங்களுக்கு நான் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன். ஆக இந்த ஃபோரெக்ஸ் மாஸ்டர் மைண்டில் யார் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு அந்த வீடியோ நான் கண்டிப்பாக அனுப்பி விடுவேன். அடுத்தபடியாக யூடியூப்பில் நீங்கள் வந்து போயிட்டு சில பேர் ஒரு வீடியோ 2 வீடியோ தான் பார்க்குறீங்க. இந்த வீடியோக்கள் எல்லாம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 32 வீடியோ இருக்குது. தொடர்ந்து வாரம் வாரம் வந்து கொண்டிருக்கோம். ஆக நீங்கள் மற்ற வீடியோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபோரெக்ஸை பற்றி உங்களுக்கு விளக்கங்கள் கிடைக்கும். ஆக இந்த வாரத்தில் நான் இப்போ கொடுக்கக்கூடிய இந்த கரன்சி இப்போ மார்க்கெட் வாலட்டைலாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். ஆக என்னுடைய அந்த மெத்தட் பிரகாரம் லைஃப் ட்ரேடர்ஸுங்கெலாம் தெரியும். நீங்கள் இந்த 13715 என்ற அந்த மெத்தட் வந்து இந்த நேரத்தில் முடிஞ்ச மட்டும் பயன்படுத்தாதீங்க. ரொம்ப வாலட்டைலான டைமு. இந்த நேரத்தில் நீங்கள் 1123 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெத்தட்டை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கண்டிப்பாக இந்த சூழ்நிலையிலையும் ஒரு பெரிய லாபத்தை நீங்கள் அடைய முடியும்னு இந்த வேளையில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். யாராவது இந்த வீடியோவை தான் முதலாக புதிதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபோரெக்ஸை கற்றுக்கொள்ள விரும்புனீங்கன்னா என்னோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இமெயில் மூலிமா தொடர்பு கொள்ளுங்கள். ஃபோரெக்ஸ் மாஸ்டர் மைண்டில் உங்களுடைய பேரை ஆட் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களோட பேரை அடுத்தடுத்த வீடியோக்களை நான் தொடர்ந்து உங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்த உங்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். வணக்கம்